கதை கேட்க ரெடியாடா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, இந்த கப்ல ஒரு 4 படத்தோட பேர் இருக்கு. அது என்னன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ இதுல ஒரு சீட்டை எடுத்து அது என்ன படம்ங்கிறத ஸ்டோரியை மட்டும் சொல்லி படம் பேரை கண்டுபிடிக்க வைக்கிறது தான் டாஸ்க். கதையோட ஸ்டோரியை சொல்லணும், ஆனா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா கதையோட ஸ்டோரியை தான் சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் என்ன, அதை நீ உன்னால கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலன்னா எனக்கு பாயிண்ட், கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உனக்கு பாயிண்ட். ஓகேயா? ஓகே. இங்கே இருக்கு. சரி, ஒரு பொண்ணு வந்து ஒரு ரொம்ப வருஷமா வந்து ஒரு ஊர்ல இருந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வீடே ஷிஃப்ட் பண்ணிட்டு புதுசா ஒரு ஊருக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. ஓகேயா? அந்த புதுசா வந்து செட்டில் ஆகிற அன்னையில இருந்து அவளை வந்து நிறைய பேர் அந்த ஏரியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேயா? அவன் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கு, அவளை வந்து கரெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து ஒரு தம்பி, அப்புறம் ஒரு சித்தப்பா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அவ. ஓகேயா? அவளுக்கு பின்னாடி எத்தனை பேர் இது பண்ணாலும் அவங்கள எல்லாரையும் கழட்டி விட்டுன்னா சுத்தல்ல விட்டுட்டு அவங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரை சொல்லிடுவான். சரி, என்ன ரஜினியா? கஜினி தானடா. It was at this moment that he knew he fucked up. One chance out. இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கு. ஓகே? இப்ப முக்கியமான ஒருத்தன் பேரை சொல்லிடுவாள்ல. சரி, அவனை வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியா அவளுக்கு இப்ப யாருன்னே தெரியாது. இந்த பொண்ணு யாருன்னே அந்த முக்கியமான ஆளுக்கு தெரியாது. இவனுங்க தான் மொக்க வாங்கினது தான் மிச்சம். கடைசியில வந்து அந்த சுத்திட்டு இருந்த பசங்கள்ல ஒரு ஆளு தான் ஹீரோயின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் படம். க்ளூ சொல்லிட்டா அடுத்த 3 க்ளூ. இவளை கரெக்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுல இருக்கவங்கள எல்லாம் வந்து காக்க பிடிப்பாங்க. அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, ஓகே, 3 பேர் தான் ஆக்சுவலா 3 பேர் தான் வந்து இந்த பொண்ணு பின்னாடி சுத்துவாங்க. இதான் 2வது க்ளூ. 3 பேர் சுத்துவாங்க. 3 பேர் சுத்துற கதையா? இதாடா. ஓகே. படம் பேராடா. கண்ணால எடுத்தீங்க சேவா. ஓகே. மச்சான், ஃபாஸ்ட் ஃபுட் எதிர்க்கவே ஒயின் ஷாப் வந்த மாதிரி வீட்டு எதிர்க்கவே தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம பீட்டிடா மச்சான். இது வந்து ஒரு டபுள் ஆக்ஷன். ஓகே, டபுள் ஆக்ஷன் படம். ஹீரோ வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு ஹீரோ செய்யற வேலைக்கும் இன்னொரு ஹீரோ செய்யற வேலைக்கும் ரொம்ப ஆப்போசிட். சம்பந்தமே இல்லாத வேலையை 2 பேரும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ பார்த்துட்டு இன்னொரு ஹீரோ வந்து அவன் தான் நினைச்சிட்டு கத்தி ஒரு சான்ஸ் அவுட். ஒருத்த பண்றத வந்து நினைச்சிட்டு இன்னொருத்த பண்றத ஃபாலோ பண்ணி போறது. அவன் பண்றதை பார்த்துட்டு அது அவன் தப்பு பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் ஒரிஜினலா இருக்கவன் தப்பான ஐடியா கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சீன் சொல்லுவோம். ஆக்சுவலா ஒரு ஹீரோ சொன்ன தெரியுமா, ஒரு ஹீரோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு சொன்ன தெரியுமா, அவன் பண்ண நினைக்க வேண்டிய விஷயத்த அவனால பண்ண முடியாம போயிடும் ஒரு விஷயத்தினால. சோ அதனால அந்த இன்னொருத்த இருக்கவன் அந்த விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவான். ஆனா அது இவனோட ஸ்டைல்ல பண்ணிட்டு வருவான். அவன் ஒரு மாதிரி பண்ணுவான், ஆனா இவன் வேற மாதிரி ஸ்டைல்ல அவன் என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதை பண்ணிட்டு இருப்பான். ஓகே சார், இந்த படத்துல இருக்கிறவரை எங்கன்னா பாத்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. வணக்கண்ணா. இவரு யா ஏடா சொட்ட அடிச்சா? ஏய், நான் என்ன லூசா? இல்லைங்க. மென்டலா? கேனைனா என்கிட்ட அட்ரஸ் கேக்குற? ஐயோ. ஓகே, ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. இதுல வந்து ஒருத்தர் விட்டாலே 2 பேர் விட்டா முடிஞ்சிச்சு திருப்பி. ஓகே, ஒரு ஊரு. ஓகேயா? அந்த ஊர்ல வந்து அந்த ஊர் மக்களுக்கே தெரியாது வந்து நம்மளெல்லாம் இப்பெல்லாம் வந்து இது பண்றாங்க. நீ இது படம் பேர் பார்த்துட்டே சிரிக்கிறதே சரியில்லை. ஊர் மக்களுக்கே வந்து அவங்கள என்ன பண்றாங்க, எப்படி மேனிபுலேட் பண்றாங்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. அங்க இருக்கிற முக்கியமான தலைக்கட்டுகளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஊரை என்னென்ன பண்றாங்க, எப்படி வந்து
கவர்மெண்ட் கொடுக்குற பாலிசி எல்லாம் எப்படி அவங்களுக்குள்ள வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்க இருக்கிற முக்கியமான ஆட்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல ஒரு ஒரு குட்டி பையன் அவனெல்லாம் அவன் ஊர்ல இருக்கவங்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொடி பையன் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு அந்த பெரிய தலைக்கட்டுங்கள்லாம் சொல்றேன், அந்த தலைக்கட்டுங்களுக்கு உதவி செய்ய போய் அது மூலியமா அவன் ஒரு பெரிய ஒரு அந்த ஊர்லயே முக்கியமான மாறிடுவான். அதான் அதோட படம் முடிஞ்சிடும். கெட்டவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போவான். ஹெல்ப் பண்ண போயிட்டு அவன் பண்ண ஹெல்ப் வந்து அந்த கெட்டவங்களுக்கு சாதகமா இருந்தாலும் அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸ் நடந்து கடைசியில இவன் அந்த ஊருக்கான முக்கியமான ஒரு ஆளா மாதிரி கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும். அதான் கதை. அந்த முக்கியமான தலைக்கட்டுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து எப்படி போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அவங்களுக்குள்ள எப்பவுமே இவன் இவன்தான் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எப்ப வேணா யார வேணாலும் எது வேணா பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அப்படி இருக்கிற ஒரு கெட்டவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுவாங்க. இவனை பண்ண ஹெல்ப் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாம் போய் கடைசியில பார்த்தா இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவன் என்ன பண்ணிடுவான், இல்ல நீங்க பண்றதெல்லாம் தப்பு. தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பண்ணுவோம். தமிழ் சான்ஸ் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, க்ளூ ஒன்று அவ்வளோதான். அவ்வளோதான். க்ளூ ஒன்று அது என்னடா அது? சரி, அடுத்த க்ளூ. இது கொஞ்சம் ஈஸியான க்ளூ. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து பண்ணியிருப்பான் இந்த மாதிரி மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவனை வந்து இந்த முக்கியமான இன்னைக்கு முக்கியமா இருக்கிற தலைக்கட்டுங்கள்லாம் சேர்ந்து அவனை ஒரு காலத்துல போட்டிருப்பாங்க. போட்டுட்டு தான் அவனுங்க பெரிய ஆளா வந்திருப்பாங்க. அந்த முக்கியமான ஆள் இருந்த கருத்துல இவன் இன்னைக்கு இருக்க பெரிய ஆளுங்கெல்லாம் டம்மி பொட்டியனுங்க. முடிஞ்சு. இப்ப நான் கண்டுபிடிக்கலன்னா நான் அவுட்டு. இந்த படம் பார்த்தா யோசிச்சு சொல்லிடுறேன். ஓகே, நான் தான் என்ன சரி, இது வந்து ஒரு ஒரு டிராவல் ஸ்டோரி. ஒரு இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் போவாங்க. அதுக்குள்ள நடக்கிற விஷயங்களை சொல்றது அந்த மாதிரி கிட்ட. இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்களுக்கான ஒருத்தன் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அதை தட்டி கேட்கறதுக்காக ஒருத்தன் போராடிட்டு இருக்கான். ஸோ இதான் மூவியோட பேஸ் ஸ்டோரி. அவங்களுக்கு எப்படி அதை வாங்கி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணா அதை எப்படி அவன் வாங்கி கொடுத்தாங்கிறது தான் இந்த கதையோட ஒரு மெயின் கோர் பாயிண்ட். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதோ போராடுவான். அந்த எண்ட் பாயிண்ட்ல அவங்களுக்கு தேவையானது நாம பண்ணி கொடுத்துருப்போம். அத பண்ணி கொடுக்கறதுக்கான எப்படி அவன் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு பாயிண்ட்டுக்கு போனாங்கிறது அந்த டிராவல் ஸ்டோரியில அப்படியே கன்டினியூ ஆகி கொண்டே இருக்கும். டிராவல் கிட்டத்தட்ட ஒரு டிராவல் தான். அந்த டிராவல்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மீடியம் மாறி இருப்பாங்க. கார்ல போறது, அடுத்து வேற எதுலயும் ஒண்ணு போறது, அந்த மாதிரி 2-3 மீடியம் மாறி மாறி போவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் ஸ்டோரி நடுவில் வருது. கோர் ஸ்டோரி நான் சொன்னதுதான். ஒரு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அதை கொடுக்க வைக்கிறதுக்காக ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வந்து நிறைய விஷயங்களை இழந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சு அந்த மாதிரி கொண்டு போவான். ஸோ இதான் பேஸ் ஸ்டோரி. ஓகே, க்ளூ கொடு. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஒரு டிசாஸ்டர் நடக்கும் படத்துல. அந்த டிசாஸ்டர் வந்து படத்தோட ஒரு மெயின், அதுல இருந்து தான் லைஃப் நிறைய மாறும். அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும். டிசாஸ்டர், வெள்ளம் புயல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசா படம் இல்லையடா. கோமாளியா? இல்ல கோமாளியா வந்து ஒரு வெள்ளம் வரும். சொல்றேன், உன்கிட்ட கேட்கணும். நான் வந்து கோமாளியா அப்படின்னு கேட்டாதான் நீ டக்கு டக்குன்னு சொன்னா அடுத்தடுத்து வந்து உனக்கு ஈஸியா கொடுப்பேன்ல. எந்த அளவுக்கு இந்த கதையை சொல்ல விடாம அந்த அளவுக்கு கோமாளி டிசாஸ்டர் வர படம்.
ஓகே செகண்ட் குரூப். செகண்ட். ஓகே. இது வந்து லவ் ஃபெயிலியர் வந்து ஒரு கோரா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த காதல வந்து அவனுக்கான விஷயத்த நடக்கிறதுக்காக அவன் லைஃப்ல வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தையே வந்து விட்டு கொடுப்பான், காதலே விட்டு கொடுப்பான். காதலை விட்டு கொடுப்பாங்க. எனக்கு வேற என்ன படம் வர மாட்டேங்குதா. ஓகே, வேற கடைசிக்கு கடைசிக்கு வந்து இப்ப டிராவல்ல 2 பேர் போவாங்க. இவன் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தவன் எண்ட்ல வேற மாதிரி மாறிடுவான். அதான் நீ கதையிலே சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. சரியா, அவன் வந்து நார்மல் பர்சனா இருந்தவன் ஒரு ஆக்சிடென்ட்னால ஃபுல்லா அப்சைட் டவுனா மாறிடுவான். வேற எதாவது சொல்லிட்டேன். அவ்வளவுதான், க்ளூ முடிஞ்சு வச்சு. என்னடா இது, தெரியல. கிவ் அப். சரி, இன்னொரு தடவை ஸ்டோரி சொல்றேன். நார்மல் ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனை வந்துருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறாரு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டா வரலன்னு சொல்லிட்டு முதலாளிக்கு எதிர்த்து போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணி அது வந்து அவரு அந்த முதலாளியோட பொண்ணையே லவ் பண்றாரு. அந்த பொண்ணு கூட லவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் சொன்ன ஆக்சிடென்ட்ல அப்சைட் டவுனா மாறிடுறாரு. அப்சைட் டவுனா மாறி ஃபுல்லா அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கும் அது ஆனா எப்படி அவர் வாங்குவாருங்கிறது எப்படின்னா, அந்த கூட டிராவல் பண்ணி வர்றாருல்ல, அவர் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு. ஏய் அன்வேஷம்டா. டேய் ஷிட். நன்றி. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஓகே ஓகே, மொத்தத்துல ஃபைனல் ரிசல்ட் நானே நினைங்க. அது நீங்களே சொல்லிருக்கீங்க. அது ஒத்துக்க முடியல. சரி, ஓகே. கரெக்ட். நான் வந்து தசாவதாரம் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்னன்னா, நீ சொல்லவே இல்லை, உனக்கு என்ன தோணுங்கிறதே சொல்ல. ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணலாம், டக்குன்னு ஏதாவது சொல்லிருக்கலாம். சரி, ஓகே. ஆனா உனக்கு ஸ்டோரி இல்ல கரெக்ட். ஆக்சுவலா இது ரொம்ப கரெக்ட். நானே எனக்கு முதல்ல இவ்வளவு எப்படி கொண்டு போவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்த உடனே அந்த டிராவல் சொல்லிட்டு ஐயோ போச்சு கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அதுல டிராவல் டிசாஸ்டர், ஆக்சுவலா டிசாஸ்டர். ஆமா ஆமா, டிசாஸ்டர். நடுவுல ட்ரெயின்ல போகும்போது ஃப்ரெண்ட் வரும்ல, அதனாலதான் அவங்க வெயிட் பண்ணி 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. 2 பேரும் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகே ஓகே ஃபைன். இதில் வெற்றி பெற்றவர் மிஸ்டர் விக்னேஷ். இந்தாங்க, உங்களே தான் கப்பு. நன்றி. பார்க்கலாம். ஓகே.